ஹாய் வணக்கம். வணக்கம். ஓகே, தம்பிக்கு என்ன பேர்? விளங்கல? உங்களுக்கு என்ன பேருன்னு கேட்கணும். நிஷான். அழகான பேர் உண்டு. நிஷாந்த் தான் கூப்பிடுவாங்களா? ஓகே, இந்த யாரு இந்த பேரை வச்சது உங்களுக்கு? அம்மா தான். ஓகே, அப்பா இல்லை? இல்லை, அப்பா வைக்கல, அம்மா தான் வச்சாங்க. சரி, ஓகே, ரெண்டு பேரும் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு நிஷாந்துக்கு 21வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். பார்க்கலாம் ஜாருன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு சாக்லேட் பாக்கி பாஸ்கெட் தந்திருக்கிறாங்க. விஷ் யூ ஹேப்பி பர்த்டே நிசாந்த் குட்டின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. சார், இந்த மாதிரி எங்களோட நிசாந்த் குட்டிக்கு 21வது பிறந்த நாள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு சாக்லேட், எங்கேயுமே ஒரு இனிப்பு பண்டங்கள் கொடுப்பாங்க இந்த நாளில் அந்த மாதிரி அந்த சாக்லேட்டை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, உங்களோட கெஸ்ஸிங்கில் யார் இதை செய்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க ஒருத்தங்கள் தந்திருக்கிறாங்க. ஜாராக இருக்கு. உங்களோட கெஸ்ஸிங்கில் ஜாராக இருக்கு. நீங்கள் என்னடா கேள்வி கேட்கலாம், குழுக்கள் கேட்கலாம், குழு எடுத்தாங்க. இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் என்னென்னா உங்கள மிக்க பாசம் வச்சிருக்கிற ஒரு உங்கள உயிருக்கு மேலான பாசம் வச்சிருக்கிற ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. சரி, சில வேளைகள் உங்களோட அம்மா அப்பாவும் இருக்கலாம், அவங்களும் உங்களுக்கு உயிருக்கு மேலாக உயிரை வச்சிருக்கிறாங்க. உங்களோட சகோதரங்களாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். வேற என்ன எப்படி சொல்றது, இல்லை அதை பிரிக்க கூடாது. சரி, உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்றீங்க? உங்களோட சகோதரங்களாக இருக்கலாம், உங்களோட உற்ற உறவாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், உங்களோட இதுல இருக்கிற நண்பர்களாகவும் இருக்கலாம், இதுல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங் ஜார் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை செய்யக்கூடிய உங்களோட கெஸ்ஸிங் ஜாராக இருக்கு. அதுதான் சொன்னேன், அந்த தந்துட்டேன். உங்களோட சகோதரங்களாக இருக்கலாம், உங்களோட உறவாக இருக்கலாம், நண்பர்கள். சரி, நண்பர்கள் என்று சொல்லி சொன்னா ஜாராக இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஜாராக இருக்கு. சரி, அவருக்கு சாதுவான ஒரு என்னன்னு சொல்லிச்சுன்னா திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் என்று சொல்லிக்க ஒரு பதட்டம், கட்டாயம் ஒரு பதட்டம். ஆனால் இந்த கிஃப்டை பார்த்த உடனே சில நேரம் அவருக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொன்னேன். இந்த கிஃப்ட் மட்டும் கூப்பிடணும். உங்கள மிக்க பாசம் வச்சிருக்கிற ஒருத்தங்க தந்திருக்காங்க. ரைட் அவுட் பண்ணுங்க. அழகான ஒரு அப்படி காட்டுங்க. ட்ரிங்க் ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த தருணத்துல நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இந்த கிஃப்ட்களை தந்தவங்க இந்த இடத்துல இல்லை, உண்மையிலேயே இந்த இடத்துல இல்லை, அவங்களுக்கு தூர இடத்துல இருக்கிறாங்க. ஜானகி இருக்கு. இந்த தருணத்துல சொல்லுவோம் ஜானகி இருக்கு. மீனகன், அதான் யார்? அண்ணா. சரி, ஓகே. எனக்கு பார்க்க ஒரு லேடி தான் இந்த தந்திரம் உங்களுக்கு போல இருக்குது. ஆமாம். விரும்பல, நான் சும்மா சொன்னேன். சரி, அவர் இல்லாட்டிக்கு வேறு யார்? இன்னைக்கு 2 பேரும் சொல்லலாம். நீங்க அவர் இல்லாட்டிக்கு வேறு யார்? அவர் இல்லாட்டிக்கு என்ன ஒரு டான்ஸ் ஆடுவோமா? ஆட விடுவோமா? சபையோட ஒரு கேள்வி. அவர் இல்லாட்டிக்கு ஒரு டான்ஸ் ஆட விடுவோமா? ஓகே. சரி, வேறு 2 பேரும் சொல்லலாம். உங்களோட உறவுன்னு சொல்லி இருக்கிறேன். உங்களோட அக்கா என்ன பேர்? என்னன்னு சொல்லுங்க. என்ன பேர்? அக்காக்கு என்ன பேர்? சரி, ஓகே. ஒரு நல்ல ஒரு உறவுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த அக்கா அந்த பாசத்துல நீங்கள் பழகிட்டு அக்கா இது உண்மையிலேயே அது ஒரு பெட்டர். ஓகே, நல்ல விஷயம். சரி, அவங்களே இருக்கலாம். அண்ணா, அக்கா, இன்னொரு ஒருத்தங்க சொல்லலாம். அக்கா எங்க இருக்கிறாங்க?
சரி, அத்தான் அக்கானுடைய மிஸ்டர். அப்படியா? சரி, பார்க்கலாம். இந்த 3 பேரை சொல்லியிருக்கிறாங்க. எங்கட நிஷாந்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 21வது பிறந்த நாளை வந்து சிறப்பாக அவருடைய இல்லத்துல அவருடைய அம்மா அப்பா சகோதரங்கள் நண்பர்களுடன் வந்து சிறப்பாக இந்த கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்துல புதுக்குடி ஒரு நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக இவருக்கு சர்ப்ரைஸை கொடுத்ததாக வந்திருக்கிற இந்த தருணத்துல வந்து ஜார சொல்லியிருக்கிறாங்க. 3 பேரை சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் ஜாரன்னு சொல்லி இந்த தருணத்துல எல்லாம் உள்ள இறைவன் வந்து இவருக்கு நல்லாசிகள் வழங்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு மகனாக நல்ல ஒரு எங்களுடைய நிஷாந்தாக வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு நல்ல உகந்த பிள்ளையாக நல்ல ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி இந்த பிறந்தநாளத்துல இறைவன் இடத்துல பிரார்த்தித்து சரி இந்த 3 பேர்ல ஒருத்தங்க தான். சரி, பார்க்கலாம் ஜாரன் சார். அண்ணா அண்ணன் தான். சுவர் அக்கா இல்லை. அக்கா இல்லை. சுவர் இல்லை. அத்தானும் இல்லை. அண்ணா தான். சுவர் அண்ணா தான். சரி, அதை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, அந்த ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுங்க. மறைக்காதீங்க, தெரியும். நீங்களா? அண்ணா தான். ஷூர், அண்ணா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அண்ணாவை கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை தான் பக்கத்தில் இல்லாட்டியும் எனக்கு சொல்லியிருந்தார். என்னுடைய சொந்த தம்பி போல என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே நிறைய அன்பும் பாசமும் உங்களிடத்துல வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறாங்க. பெருமதியான கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொன்னா உங்களோட போட்டோஸை தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரிதானே? சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு கவிதையோட தந்திருக்கிறாங்க உங்களோட அண்ணா. அதையும் பார்த்துட்டு பாப்போமா? என் அன்பு தம்பி நிஷாந்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பொன்னான 21வது பிறந்த நாளில் நீ எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். நான் நீ நினைக்கும் எல்லா காரியங்களும் அமையவும், மேலும் நீ எல்லா நலனுடனும் பல்லாண்டு காலம் வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. இவன் எண்ணங்களோ வானளவு, இவன் அன்போ அதை விட பெரிதளவு. இவன் அன்பிலே நான் ஒரு கைதியானேனடா தம்பி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களடா தம்பி என்று சொல்லி ஒரு அழகான குட்டிக்கவிதை உங்களோட அண்ணா மேனன் வந்து மேனகன் வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை தந்திருக்கிறாங்க. அந்த தருணத்தில் நீங்கள் அவருக்கு என்ன சொல்றீங்க? நீங்க உண்மைதான். ஓகே, ரொம்ப நன்றி அண்ணா. ஓகே, அப்படியா? உண்மையிலேயே அவருடைய அந்த உங்களுடைய செய்தி அவரை கிட்டும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு உங்களை பற்றி சொல்லியிருந்தார். கட்டாயம் நான் நிஷாந்துக்கு செய்யணும் என்று இந்த மாதிரி செய்திருந்தார். உண்மையிலேயே அவர் உங்களை மாதிரி தம்பி என்று கோரியிருந்தார். ஓகே, நல்ல விஷயம். அவரும் அவருடைய குடும்பமும் எப்பவுமே இறைவனுடைய ஆசைகள் பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்து ஓகே, உங்களுக்கும் 21வது பிறந்த நாளில் வந்து எங்களுடைய நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகேயா? என்ன நடுக்கவெல்லாம் குறைஞ்சிட்டா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே.